நீங்கள் 102 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்குறீங்கல்ல, இன்னொரு 10 நாள் போர் நடக்கட்டும், 150 ரூபாய்க்கு வாங்குவீங்க. அது 200 தொடும். அப்போ தெரியும் விலைவாசி எப்படி ஏறும், சாமானிய மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க, அப்போ தெரியும். வெறும் எண்ணெய்க்கான நடக்கின்ற அக்கப்போர் இல்லை, அது பல்வேறு காரணங்கள் இந்த போருக்குள் அந்த ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது. இது 3ஆம் உலகப் போராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 40 வருடங்களாக ஈரான் மேலே அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஈரானுக்கு டாலரில் பிஸ்னஸ் பண்ண முடியாது, உலக வங்கிகளோடு தொடர்பு கிடையாது. ஆனால் ஈரான் வளர்ச்சி அடையாமலாம் இல்லை, அவர்களுக்கு மறைமுகமாக வளர்ச்சி அடைவதற்கான எல்லா வேலையும் சீனாவும் ரஷ்யாவும் வடகொரியாவும் துருக்கியும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பொருளாதாரம் தாண்டி மற்றபடி நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது போர் பதற்றமோ போர் அச்சுறுத்தல் ஏதாவது இருக்குமா? அமெரிக்கா நினைச்சது போல ஈரானுடைய தலைவரை கொண்டுட்டா சரணடைஞ்சிருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, நடக்கலை. சேதம் பயங்கரமாக இருக்குது. ஈரானுக்கும் சேதம் தான், இஸ்ரேலுக்கும் சேதம் தான். என்ன செஞ்சாங்கன்னா அமெரிக்கா காலங்காலமாக இந்த அரபு நாடுகளோடு உடன்படிக்கை என்கிற பேரில் அவர்களை அடிமைப்படுத்தி இன்றைக்கி அவங்க நாட்டிலேயே இவர்களுக்கான இடத்தை உருவாக்கி அங்கே பூரா அவன் இராணுவத்தை நிப்பாட்டி வச்சுருக்கான். அவன் ஆர்மி பேஸ் இருக்குது. இன்றைக்கி வளைகுடா நாடுகளில் 1 கோடி இந்தியர்கள் இருக்காங்க. அரபு அமீரகத்தில் 35 லட்சம் இந்தியர்கள் இருக்காங்க. சவுதி அரேபியாவில் 24 லட்சம் இந்தியர்கள் இருக்காங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக 1 கோடி இந்தியர்கள் இன்றைக்கி 6 நாடுகளில் இருக்காங்க. இவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் என்ன? யாருமே பேசுறது இல்லை. இந்திய அரசாங்கம் வாயை திறக்கலையே. கன்னியாகுமரிக்கும் இலங்கைக்கு நடுவில் வச்சு ஒரு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவுகணை தாக்கி அழிச்சிருக்காங்க. இது பெரிய ஷாக்கிங் இல்லையாங்க? அந்த நீர்மூழ்கி கப்பல் இந்திய பெருங்கடலில் இருக்குங்கிறது இந்திய அரசுக்கு தெரியுமா தெரியாதா? எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல்! அமெரிக்கா போரை ஆரம்பித்து தான் வைக்க முடிந்தது, நிறுத்த முடியாது. அது அமெரிக்காவுக்கும் தெரியும். அதனால தான் அழைப்பு கொடுக்குறாங்க கத்தார் மூலமாக. அதில் ஈரான் அரசு தெளிவாக சொல்லிவிட்டது, எங்களை கௌரவமாக நடத்தினால், எங்களுக்கான ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்கன்னா நான் போர் நிறுத்தத்துக்கு வருவோம், இல்லை என்றால் எங்களை இழப்பதற்கு ஒன்றுமில்லை. இந்த போர் முடிவடையாதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ட்ரம்புடைய ஆட்சியில் இன்னைக்கு அமெரிக்கா ஒரு சர்வாதிகார 10 ஹிட்லருக்கு சமமாக, 10 முசோலினுக்கு சமமாக இருக்கிறது அமெரிக்கா. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மேலே போர் நடத்திட்டு இருக்காங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அதற்கு பின்னாடி ஆயில் தான் இருக்குது, எண்ணெய்க்காக தான் இவ்வளவு போர் அப்படின்றதையும் தாண்டி அமெரிக்கா இவ்வளவு பலம் கொண்டு தாக்குவதற்கும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஈரானை இருந்த இடம் தெரியாமல் அழிக்கணும் அப்படின்னு நினைப்பதற்கான மூல காரணம் என்னவா இருக்கும் சார்? வெறும் எண்ணெய்க்கான நடக்கின்ற அக்கப்போர் இல்லை, அது பல்வேறு காரணங்கள் இந்த போருக்குள் அந்த ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது. முதல்ல புரிஞ்சுக்கணும். ஈரானை சுற்றி அரபு நாடுகள் இருக்குது, இஸ்ரேலை சுற்றியும் அரபு நாடுகள் தான் இருக்குது. ஆனால் யுத்தம் என்பது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமானது. இஸ்ரேலும் அரபு நாடு அல்ல, ஈரானும் அரபு நாடு அல்ல. ஆனால் ஒரு இஸ்லாமிய நாடு தான், மாற்றுக்கருத்து இல்லை. அஃப்கோர்ஸ் எண்ணெய் வளம் ஒரு காரணம்தான், மாற்றுக்கருத்து இல்லை. ஏனென்றால் உலகில் 3வது பெரிய நாடு ஈரான் தான் எண்ணெய் உற்பத்தியில். ஆனால் அது மட்டுமே காரணமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ வெறுமனே எண்ணெய்க்காக மட்டும் நடக்கின்ற யுத்தம் அல்ல, எண்ணெய் ஒரு காரணம் என்று நான் சொல்கிறேன். ஆனால் ஈரான் மேலே ஏற்கனவே ஒரு பொருளாதார தடையை அமெரிக்கா விதித்திருக்காங்க. 40 வருடங்களாக ஈரான் மேலே அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஈரானுக்கு டாலரில் பிஸ்னஸ் பண்ண முடியாது, உலக வங்கிகளோடு தொடர்பு கிடையாது. ஆனால் ஈரான் வளர்ச்சி அடையாமலாம் இல்லை, அவர்களுக்கு மறைமுகமாக வளர்ச்சி அடைவதற்கான எல்லா வேலையும் சீனாவும் ரஷ்யாவும் வடகொரியாவும் துருக்கியும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உலகளவில் வளர்ச்சியடைந்த நாடுகள் என்று 2 நாடுகள் எடுத்துக்கொண்டால் எதை சொல்லுவீங்க? ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று சீனா. அவன் நம்பர் 1 நம்பர் 2. இந்த 2 நாடுகளுக்கும் நேரடி யுத்தம் இல்லை, ஆனால் ப்ராக்சி வார் என்று நடந்து கொண்டே இருக்கிறது. ப்ராக்சி வார் என்றால் எனக்காக சண்டை பிடிக்கிறதுக்கு ஆட்களை உருவாக்குறது. இப்போது அமெரிக்காவுக்காக சண்டை போடுறதுக்கு நிறைய நாடுகள், சீனாவுக்காக சண்டை போடுவதற்கு நிறைய நாடுகள், இப்படி உருவாக்குவது தான் ப்ராக்சி வார். ஈரான் அது மாதிரியான ஒரு கூட்டாளி தான், சைனாவோட ஒரு கூட்டாளி தான். இப்போ ஏற்கனவே இஸ்ரேலில் பிரச்சனை போடுறதுலாம் நமக்கு தெரியும். பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்குமான பிரச்சனை, அது 2 நாடுகளுக்குள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் பாலஸ்தீனியர்கள்
குழந்தைகளும் பெண்களும் கொல்லப்பட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ தான் தற்காலிகமாக போர் நிறுத்தம் இருக்குது. ஆனால் இவர்களுக்கு உதவி செய்வது ஈரான் தான் என்ற குற்றச்சாட்டை இஸ்ரேல் தொடர்ச்சியாக முன் வச்சுக்கிட்டே இருக்கு. இரண்டாவது, இஸ்ரேலுக்கு தான் அகண்ட இஸ்ரேலை உருவாக்க வேண்டும் என்ற கனவு திட்டம் இருக்குது. எப்படின்னா, பாலஸ்தீனத்தை முழுமையாக இஸ்ரேலோடு சேர்க்கணும், லெபனானை உள்ளே சேர்த்துக்கணும், சிரியாவில் ஒரு பகுதியை உள்ளே சேர்த்துக்கணும், ஈராக்கில் ஒரு பகுதியை உள்ளே சேர்த்துக்கணும், எகிப்தில் இருக்கின்ற அந்த துறைமுகத்தை உள்ளே சேர்த்துக்கணும். இவற்றையெல்லாம் சேர்த்து அகண்ட இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இஸ்ரேல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம யுத்தத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 6வது நாளாக யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிறது. மிகப்பெரிய யுத்தம். ஈரானுடைய உச்சபட்ச தலைவரே கொல்லப்பட்டு விட்டார், அயதுல்லா கமேனி. ஆனால் யுத்தம் முடிவடையலை. அமெரிக்கா நினச்சது போல் ஈரானுடைய தலைவரை கொண்டுட்டா சரணடைஞ்சிருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, நடக்கலை. சேதம் பயங்கரமாக இருக்குது. ஈரானுக்கும் சேதம் தான், இஸ்ரேலுக்கும் சேதம் தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? அவர்கள் வடக்கு பக்கம் இருக்கின்ற தெற்கு லெபனான், அவர்கள் நாட்டை ஒட்டி இருக்கின்ற லெபனான், அந்த பகுதிக்குள்ளே இன்றைக்கி தரைவழியாக போய் தாக்குறாங்க. அந்த பகுதி இனிமேல் எங்களுக்கு சொந்தம் என்று இன்றைக்கி சொல்கிறாங்க. எப்பொழுதெல்லாம் யுத்தம் வருதோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்தும். 1967 யுத்தம் நடந்தது. அப்பொழுதுதான் இந்த மேற்கு கரை, பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையை இனிமேல் அது எங்களுடைய நாடுக்கு ஒரு பகுதின்னு சொன்னாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க? லெபனானை பிடிச்சிக்கலான்னு பார்க்குறாங்க. ஏற்கனவே லெபனான், தெற்கு லெபனானுக்குள் ஹிஸ்புல்லா இருக்காங்க. அந்த படைக்கும் இப்போ இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் வளைகுடா நாடுகளை ஈரான் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு கூட ஒரு கேள்வி வரும், ஏன் வளைகுடா நாடுகளை போய் தாக்கணும்? எனக்கு அதான் டவுட். என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு இஸ்லாமிய நாடு தான். இஸ்லாமிய நாடுகளுக்கு இஸ்லாமிய நாடே உதவி செய்யாமல் இருக்காங்களே, இதுக்கு பின்னாடி அமெரிக்கானோட அழுத்தம் தான் காரணம். அதாவது இல்லைங்க, இன்னைக்கு வளைகுடா நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகள் 6 நாடுகள். அரபு அமீரகம், பஹ்ரைன், கத்தார், சவுதி அரேபியா, குவைத், ஒமான், இதெல்லாம் வளைகுடா நாடுகள். ஜிசிசி நாடுகள்னு சொல்லுவாங்க, கல்ஃப் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடுகளில் அமெரிக்காவிற்கு ஆன ஏவுகணை தளம் இருக்கிறது, அமெரிக்காவுக்கான விமான தளம் இருக்கிறது. இந்த நாடுகளில் அமெரிக்காவுடைய போர் வீரர்கள் இருக்காங்க. அமெரிக்கா சண்டை போடுது, அமெரிக்காவிலேருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு அமெரிக்காவிலேருந்து நீங்கள் ஒரு ஏவுகணையை அனுப்பினால் ஈரானுக்கு சேர்றதுக்கு 12 மணி நேரம் விடிஞ்சிரும். அவன் அனுப்பிச்சு இங்கே சேர்றதுக்கு இல்லை, இவன் வழியில் போய் தாக்கிடுவான். முடியாது இல்லை. இப்போல்லாம் 15 நிமிஷத்தில் தாக்கணும். இப்போ உதாரணமாக, இப்போ ஈரான்லேருந்து பாலஸ்டிக் ஏவுகணைகள் நீங்கள் இஸ்ரேல் நோக்கி அனுப்பினால் 2000 கிலோமீட்டர் தூரம் 15 நிமிடங்களில் சேர்ந்துடும் டெல் அவீவுக்கு. அதுதான் சண்டை. 12 மணி நேரம் வெயிட் பண்ணால் என்ன ஆகுது? அப்போ இதனால் காரணமாக என்ன செஞ்சாங்கன்னா, அமெரிக்கா காலங்காலமாக இந்த அரபு நாடுகளோடு உடன்படிக்கை என்கிற பேரில் அவர்களை அடிமைப்படுத்தி இன்றைக்கி அவங்க நாட்டிலேயே இவர்களுக்கான இடத்தை உருவாக்கி அங்கே பூரா அவன் இராணுவத்தை நிப்பாட்டி வச்சுருக்கான். அவன் ஆர்மி பேஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறான்னா, அங்கிருந்து தான் ஈரானை தாக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? கல்ஃப் நாடையா தாக்க போகிறோம், எங்கேருந்து குண்டு வருதோ அங்கே திருப்பி அடிப்போம்ல, அதுதான் நடக்குது. அப்போ இன்றைக்கி அந்த நாடுகளை நாங்கள் தாக்கவில்லை, அந்த இடத்துலேருந்து வருது, அங்கே அமெரிக்காவோட பேஸ் இருக்குது. இரண்டாவது, அமெரிக்கர்கள் எங்கிருந்தாலும் தாக்குவோம். இப்போ நீங்கள் 2 நாளுக்கு முன்னாடி துபாயில் 2 5 ஸ்டார் ஹோட்டல் தாக்கப்பட்டன. ஆமாம், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஏங்க துபாயில் போய் எப்படி 5 ஸ்டார் ஹோட்டல் தாக்கப்பட்டதுன்னு. அந்த 2 5 ஸ்டார் ஹோட்டலிலும் இருப்பவர்கள் அமெரிக்கர்கள், அதனால் நாங்கள் தாக்குறோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் கல்ஃபில் வளைகுடா நாடுகளில் எந்த அமெரிக்கரும் இருக்கக்கூடாது, எந்த அமெரிக்க இராணுவ வீரரும் இங்கே இருக்கக்கூடாது, உடனே காலி பண்ணணும், நான் இல்லைன்னா தாக்குவோம். நீ கவனித்து பார்த்தா தெரியும், நேற்று இரவு நம்ம இந்திய டைம் இரவு நேரத்தில் ட்ரம்ப் ஒரு அறிக்கை கொடுத்தார். இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்கர்கள் தங்கள் ஊரை அவங்க தான் பார்த்துக்கணும், அமெரிக்கா காப்பாற்ற முடியாது. தங்களுடைய குடிமக்கள் உயிரை கூட காப்பாற்ற முடியாத ஒரு இடத்துல தான் ட்ரம்ப் இருக்கார். இவர் எப்படி வளைகுடா நாடுகளை காப்பாற்றுவார்? இதைத்தான் ஈரானில் சொல்கிறாங்க. தங்கள் குடிமக்கள் கூட அவங்கவுங்க பாதுகாப்பாக இருந்துக்குங்க, நாங்கள் காப்பாற்ற முடியாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கி உருவாகி இருக்கிறது. இப்போ சுற்றி இருக்கின்ற வளைகுடா நாடுகளில் இன்றைக்கி அமெரிக்கர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்தியர்களுக்குமே அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லப்பட்டு வருது. சரியான கேள்வி, சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி வளைகுடா நாடுகளில் 1 கோடி இந்தியர்கள் இருக்காங்க. 1 கோடி இந்தியர்கள். அரபு அமீரகத்தில் 35 லட்சம் இந்தியர்கள் இருக்காங்க.
சவுதி அரேபியாவில் 24 லட்சம் இந்தியர்கள் இருக்காங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக 1 கோடி இந்தியர்கள் இன்னைக்கு 6 நாடுகளில் இருக்காங்க. இவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் என்ன? யாருமே பேசுறதில்லை. இந்திய அரசாங்கம் வாயை திறக்கலையே. இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. இன்னைக்கு எந்த விமானமும் இல்லை. இன்னைக்கு துபாயில் ஒரு விமானம் இன்னைக்கு ஓடலைன்னா, அன்னைக்கு இந்த விமான ஏர்போர்ட்டை மூடிட்டாங்கன்னா 2000 கோடி அவர்களுக்கு நஷ்டம்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ இதை எப்படி இந்த போருக்கு பின்னே வேற என்ன இருக்க வேண்டும்? ஏன்னா அமெரிக்கா இவ்வளோ செலவழிச்சிட்டு இருக்காங்களா? இத்தனை நாடுகளுக்கு இவ்வளோ லாஸ்னா பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தால் எண்ணெய் அரசியல் இருக்கிறது, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான அரசியல் இருக்கிறது, சைனாவுக்கும் அமெரிக்குமான அரசியல் இருக்கிறது, வளைகுடா நாடுகளை ஈரானோடு எதிரியாக்க வேண்டும் என்கிற அரசியல் இருக்கிறது, ஈரானை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற அரசியல் இருக்கிறது, ஈரானை நம்ம கைப்பற்ற வேண்டும் என்ற அரசியல் இருக்கிறது, ஈரானுடைய துறைமுகமான ஹார்மோஸை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற அரசியல் இருக்கிறது. எல்லாமே அடக்கம். இது முழுக்க முழுக்க வியாபாரம், வணிகம். அதனால தான் அடிப்படையில் ட்ரம்ப் ஒரு வணிகருங்க. வணிக புத்தியோட தான் யோசிக்கிறார். இப்போ நேற்று கூட போர் மூலம் வச்சு இதன் மூலமா வணிகத்தை வணிகத்தை பெருக்கணும். வெறும் எண்ணெய் வணிகம் மட்டும். எவன் செத்தா எனக்கு என்ன? எனக்கு வேலை நடக்குது. எனக்கு இன்னும் இந்த போர் அடிக்கல. ட்ரம்ப் சொன்னது எனக்கு ஒன்றும் போர் அடிக்கலைங்க. நேற்று பத்திரிகையாளர் கேட்குறாங்க, இந்த போர் நடந்துட்டு இருக்கு, இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்களே, இவ்வளோ பாதிப்பு, அமெரிக்காவுக்கு $2 பில்லியன் தினம் தினம் செலவாகிட்டு இருக்க, எனக்கு இன்னும் போர் அடிக்கலை. இதுதான் ஒரு அதிபர் சொன்ன பதில். எப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு அதிபராக இருக்கிறார் நீங்க பாக்குறீங்க. அமெரிக்காவோட ஜிடிபியும் குறைந்து கொண்டே வந்து பணவீக்கம் அதிகமாயிட்டு இருக்கு. பங்குச்சந்தை, அமெரிக்காவுடைய பங்குச்சந்தை இறங்கிட்டு இருக்கு. இந்தியாவோட பங்குச்சந்தை நேற்று மட்டும் 10 லட்சம் கோடி இறங்கி இருக்கு. உலகளவில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப இன்னைக்கு உலகத்துடைய பொருளாதாரம், திருப்பி நான் சொல்றேன், இன்னைக்கு சாமானிய மக்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல நீங்க 102 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்குறீங்கல்ல, இன்னும் ஒரு 10 நாள் போர் நடக்கட்டும் 150 ரூபாய்க்கு வாங்குவீங்க. அது 200 தொடும். அப்போ தெரியும் விலைவாசி எப்படி ஏறும், சாமானிய மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க, அப்போ தெரியும். அப்போ நம்ம தந்தை லேண்டு, நம்ம மதர் லேண்டு, அங்கே தந்தை லேண்டுடைய நிலைமை என்ன எல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்க. உலக பொருளாதாரம் ஆடி போயிருக்கு. யார் சார் தந்தை லேண்டு? இஸ்ரேல் தாங்க தந்தை லேண்டு. நம்மால் போய் சொல்லிட்டு வந்தாருங்க, இது எங்களுடைய தாய்நாடு, அது எங்கள் தந்தை நாடுன்னு சொல்லிட்டு வந்தாரு. வட இந்தியா முழுவதும் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. நமக்கு அந்த பாதிப்பு இல்லை, ஏன்னா நம்ம அந்த கான்செப்டில் பார்க்கறது இல்லை. இப்போ இப்படி ஒரு நிலை தான் இன்றைக்கி இருக்குது. பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும், எல்லா நாட்டுக்கும் வீழ்ச்சி அடையும், எல்லா நாட்டுக்கும் வீழ்ச்சி அடையும். இது 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 யார் காரணம்? 2 பேர் தான். ஒன்று இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு, இன்னொருவர் ட்ரம்ப். இந்த 2 பேருடைய ஈகோ இன்னைக்கு உலக பொருளாதாரத்தை ஆட வச்சு, பாதிப்படைய வச்சு, இன்னைக்கு மோசமடைய வைத்திருக்காரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா வடகொரிய அதிபர் அவரும் ஈரானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். ஒருவேளை மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நேரடியாக இந்த களத்துல, இந்த போர்க்களத்துல இறங்குனாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். அதாவது தெரியுமா, அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஈரான்ல யுரேனியம் செறிவூட்டப்பட்டு அங்க அணுகுண்டுலாம் செய்யறாங்கன்னு சொல்றாங்க, அதனால தான் யுத்தம் நடக்குதுன்றாங்க. நான் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட யுத்தம் வாங்கயா, என்கிட்ட சண்டைக்கு வாங்கியான்னு கூப்பிட்றாரு. ஏன்னா எவனும் காது கொடுத்து கேட்க மாட்டானுங்க. அந்த ஆளோட சண்டை போட்டு என்ன பண்ண முடியும்? ஏன் நான் வச்சிருக்கையா யுரேனியம், அணுகுண்டு வச்சிருக்கையா, நான் வெளிப்படையாக சொல்கிறேயா, என்கிட்ட யாருக்காவது சண்டைக்கு வாங்கயான்னு கேட்குறாரு. வா சண்டை செய்வோம் அப்படி என்று அவர் சொல்கிறாரு. ஆனால் யாருமே கண்டுக்காமல் போயிடுவாங்க. நான் கண்டுக்காத மாதிரி நீ கண்டுக்காத, அவன் ஒரு கிறுக்கேன். ஆனால் வடகொரியா எப்போ வேணாலும் தயாராக தான் இருக்காங்க. ஏனென்றால் அங்கு அணு ஆயுதம் அபரிதமாக இருக்குது. அவன் ஒரு கிறுக்கன், எங்கே வேணாலும் போட்டு போயிடுவான். அப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது, இஸ்ரேலில் மொத்தமாக காலி ஆகிடும். இந்த அச்சம் இருக்குது. இப்போ இன்றைக்கும் சொல்கிறேன், நாங்கள் தரைவழியாக தாக்க போயிடும்னு சொல்கிறாரு அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப். எங்கேருந்து தாக்குவீங்க? உங்களுக்கு தரைவழி எங்கே இருக்குது? குவைத்திலேருந்து போகணும், இல்லை ஈராக்லேருந்து இறங்கணும். 2லேயும் நீங்கள் பேஸ் வச்சுருக்கீங்க. அவன் ஏற்கனவே அடிச்சிட்டான். ஈரான்காரன் குவைத்துடைய அமெரிக்கா பேஸை அடிச்சுட்டான், நொறுக்கிட்டான். ரியாத்தில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகமே காலி. ஏன்னா நீங்கள் அங்கே இறங்கக்கூடாது, இறங்கினா அடிப்போன்றான். எங்கே வச்சு நீங்கள் தரைக்கு வெளியே வருவீங்க? இப்போ இஸ்ரேலிருந்து நீங்கள் எப்படி கொண்டு வரதுன்னா எத்தனை நாடை கடக்கணும்? லெபனானை கடக்கணும், சிரியாவை கடக்கணும்,
ஈராவை கடந்து அப்புறம் ஈரானுக்கு வரணும், 2000 கிலோமீட்டர் நடத்தி கொண்டு வரணும். அதுக்குள்ள உங்கள் நிலைமை என்ன? பல்வேறு சிக்கல் இருக்கிறது. இன்னை வரைக்கும் ஏன் நீங்கள் வந்து ஹார்மோஸை டச் பண்ணாமல் இருக்கீங்க? ஈஸி டார்கெட் தான் ஹார்மோஸ். ஏன் டச் பண்ணல? நாங்கள் எங்கள் கப்பல்களுக்கு பாதுகாப்பாக எங்களுடைய நேவியெல்லாம் அனுப்புவோன்றீங்க. அனுப்பி பாருங்க எவ்வளோ மோசமான விளைவுகளை ஏற்படுத்துன்னு. அச்சம் இருக்குது, ட்ரம்புக்கு அச்சம் இருக்குது. அவ்வளோ எளிதான டார்கெட் இல்லை ஈரான். அமெரிக்காவுடைய எளிதான டார்கெட் ஈரான் இல்லை, கடினமான டார்கெட். அதுதான் உண்மை. இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு புதைகுழியில் சிக்கியது போன்ற ஒரு சூழலை அமெரிக்கா ஒரு சங்கடத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறது. தினம் தினம் $2 பில்லியன் செலவாகிட்டே இருக்குது. இப்போ 5 நாள்லேயே உங்களுக்கு எத்தனை பில்லியன்? $10 பில்லியன் காலி. இன்னும் எத்தனை நாள் செலவு பண்ணுவீங்க? இது அப்படியே வரிச்சுமையாக அமெரிக்கர்கள் மேல் போகணும். அமெரிக்கர்களுக்கு தெரியும் எல்லாம் இருக்கு. ஈரானுக்கு இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இதன் மூலமா பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு வேலை இழப்பும் கூட ஏற்படும், பொருளாதாரம் நடக்குங்க. நீங்க அடுத்து அங்க இருக்கின்ற இந்தியர்கள் மேல கை வைப்பாரு, அவர்களை காலி பண்ண சொல்லுவாரு. பல சிக்கல் இருக்கு. ஐரோப்பிய யூனியன் மேல இப்ப பல்வேறு கோபமா இருக்காரு. இது என்ன மாதிரி போகும்? ஒரு தனி மனிதனுடைய ஈகோ ஒரு நாட்டையும் உலகத்தையும் இன்னைக்கு பதம் பார்த்து கொண்டிருக்கிறது. அதுதான் இன்னைக்கு உலகம் பார்க்குது. இது 3ஆம் உலக போராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 3ஆம் உலக போர் தாங்க நடந்துகிட்டு இருக்கு. வெறும் ஈரான் மட்டும் சண்டை போடுதுன்னு நினைக்கிறீங்களா? ஈரானுக்கு வந்து சீனாவோ வடகொரியாவோ ரஷ்யாவோ உதவி பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? நேரடியாக களத்துக்கு வரல, நேரடியாக வரல, மறைமுகமாக அவர்களும் யுத்தத்தில் இருக்கிறார்கள். எல்லா உதவியும் பண்ணுறாங்க. அது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நல்லா தெரியும். பயப்படுறாங்க. உடனடியாக இஸ்ரேல் பாதிக்கப்படும், கொஞ்சம் தாமதமாக அமெரிக்கா பாதிக்கப்படும். அவ்வளோதான் வித்தியாசம். இந்தியாவுக்கு எதுவும் அச்சுறுத்தல் இருக்குமா சார் இந்த போர்னால? பொருளாதாரம் தாண்டி மற்றபடி நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது போர் பதற்றமோ போர் அச்சுறுத்தல் ஏதாவது இருக்குமா? ஏங்க, நேற்று கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் ஒரு ஈராக் கப்பலை போட்டு தாக்குனாங்கல்ல? ஆமாம். அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல். அவங்க யார்? இந்தியாவிலிருந்து விருந்தாளிகளாக வந்து போனவங்க. இது விசாகப்பட்டினத்தில் நம்மளுடைய கப்பற்படையுடைய சிறப்பு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு 10-15 நாளாக. அதில் கலந்து கொண்டு போனவர்களை, நம்முடைய விருந்தாளிகளை கன்னியாகுமரிக்கும் இலங்கைக்கு நடுவில் வச்சு ஒரு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவுகணை தாக்கி அழிச்சிருக்காங்க. இது பெரிய ஷாக்கிங் இல்லையாங்க? அந்த நீர்மூழ்கி கப்பல் இந்திய பெருங்கடலில் இருக்குங்கிறது இந்திய அரசுக்கு தெரியுமா தெரியாதா? எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல்! அது மாதிரி எத்தனை நீர்மூழ்கி கப்பல் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்குன்னு தெரியலையே இந்த நிமிஷம் வரைக்கும். அங்கிருந்து அடிச்சிருக்கீங்களே, இந்தியாவோட கூட கேட்கலையே. அடிப்பட்டவர்கள் 87 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 32-36 பேருக்கு ஆளை காணோம். உடல்கள் தேடுறாங்க. 61 உடல்களை எடுத்துட்டாங்க. காப்பாற்றினவங்கள இலங்கை நேவி போய் காப்பாற்றிருக்காங்க. நம்ம நேவி கூட இல்லை. அவர்களுக்கு கூட அந்த துணிச்சல் இருந்திருக்குது. ஐயோ அமெரிக்கா அடிச்சிருச்சே, நம்ம போய் காப்பாற்றணுமா வேணாமா? அவங்க போய் காப்பாற்றினால. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது. இங்கே வரைக்கும் வந்துருச்சு யுத்தம். நம்முடைய கன்னியாகுமரி வரைக்கும் வந்துருச்சு. நம்ம கண்ணுக்கு தூரம் வரைக்கும் வந்துருச்சு யுத்தம். நம்ம நாடே இப்பொழுது பாதுகாப்பு குளறுபடிகள் இருக்கிறது. அது எப்படிங்க அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் இந்தியா எல்லைக்குள்ள இருக்கு? அது மாதிரி இதை ஏன் உள்துறை அமைச்சர் கேள்வி கேட்கல, கண்டனம் தெரிவிக்கல? இந்த கேள்வியை இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் வட இந்தியாவில் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. யாரும் பதில் சொல்லலை. நியாயப்படி பார்த்தால் உள்துறை அமைச்சர் பதில் சொல்லியிருக்கணும். நம்மளோட பர்மிஷன் வாங்கியிருக்காங்க, நம்ம அனுமதி கொடுத்துருக்கோம், அப்படியாவது சொல்லுங்க, பொய்யாவது சொல்லுங்க. இங்கே நம்ம எல்லைக்குள் வந்து நின்று கொண்டு நம்ம எல்லைக்கிட்ட வந்து தாக்கிறீங்க, சர்வதேச கடல் எல்லைன்னு சொல்லுவீங்க. நமக்கு நாட்டுக்கு வந்து விருந்தாளியாக வந்துட்டு போனவங்க. இப்படி பயங்கரம் நடந்திருக்கு. இந்த பயங்கரத்தை பற்றி யாரும் பேசலை. நம்முடைய தேசத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் அது. ஈரான் அரசியல் சார்ந்த ஒரு அதிகாரி நேற்று சொன்னார், ஈரானுக்கு அப்புறம் இந்தியாவை அவர்கள் தாக்கக்கூடும் என்று. இது பெரிய சான்று இல்லை, கண்டிப்பாக மிரட்டல் இல்லை நமக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாமும் அச்சத்தில் தான் இருக்கிறோம். இப்போ நாமும் பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கிறோம். இதெல்லாம் பயங்கரமானதுன்னு நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னா பெரும்பாலும் எங்கிருந்து வருது சார்? அவர்கள் வந்து இன்றைக்கி வளர்ச்சி அடைந்த நாடு தான். ஜிடிபியில் நம்பர் 1, பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்த நாடு தான். அவர்கள் தங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கி அவன் ஆடுறான். பெரிய பணக்காரன் தான், மாற்றுக்கருத்து இல்லை. இன்றைக்கும் அந்த நாட்டுடைய தனி மனித வருமானம் 45 லட்சம், 50 லட்சம் தொட்டுருச்சு. நம்முடைய தனி மனித வருமானம் 3 லட்சம் கூட கிடையாது. அந்தளவுக்கு உயர்ந்திருக்காங்க. இரண்டாவது, அந்த ஆயுதங்களிலும் ஏவுகணையிலும்
அந்த போர் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பத்திலும் இன்னைக்கு அமெரிக்கா உயர்ந்துதான் இருக்கு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ ஆயுதம் விற்பனை தான் அங்கே மெயினான. இன்னொன்று சொல்ல போனா ஆயுத விற்பனை மூலமாக அதிக பணம் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தான் ஆயுதத்தை தயாரிக்கிறார்கள், அவர்கள் தான் ஆயுதத்தை விற்பனை செய்வார்கள், அவர்கள் தான் போரை நிறுத்துவார்கள், அவர்கள் தான் போரும் செய்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு நாடு. கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு ரவுடி நாடா இருக்காங்க. ஸோ ஆயுதம் விற்பதற்காகவே வந்துட்டு போர் நடத்துறாங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு எப்படி நடக்குது போர்? உக்ரைனுக்கு ஆயுதம் வித்தது பூரா அமெரிக்கா தான். 3 வருஷமா வித்துட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கு வந்து அத்தனை ஆயுதங்களை கொடுக்கறது அமெரிக்கா தான். இன்னைக்கு ஈரானோட எந்த நாடு போரிட்டாலும் ஆயுதம் கொடுப்பாங்க. ஆயுத விற்பனையில் அவர்கள் ஆயுத வியாபாரியாகவே இருக்காங்க. அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதனால் பணம் இருக்கிறது, ஆனால் மனிதாபிமானம் இல்லை, மனிதநேயம் இல்லை, ஹியூமனிட்டி இல்லை, ஹியூமன் ரைட்ஸ் இல்லை. இன்றைக்கி எல்லாம் அழிந்து போய்விட்டது. கிட்டத்தட்ட ட்ரம்புடைய ஆட்சியில் இன்றைக்கி அமெரிக்கா ஒரு சர்வாதிகார 10 ஹிட்லருக்கு சமமாக, 10 முசோலினுக்கு சமமாக இருக்கிறது அமெரிக்கா. என்னுடைய இறுதி கேள்வி, இந்த போர் எப்போ நிற்கும்? இதை அமெரிக்காவால் நிறுத்த முடியாது. அது ஈரானே சொல்லிட்டாங்க. அமெரிக்கா cannot stop this war. அது நாங்கள் நினைத்தால் மட்டும்தான் நிற்கின்றாங்க. அமெரிக்கா போரை ஆரம்பித்து தான் வைக்க முடிந்தது, நிறுத்த முடியாது. அது அமெரிக்காவுக்கும் தெரியும். அதனால தான் அழைப்பு கொடுக்குறாங்க கத்தார் மூலமாக. அதில் ஈரான் அரசு தெளிவாக சொல்லிவிட்டது, எங்களை கௌரவமாக நடத்தினால், எங்களுக்கான ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்கன்னா நான் போர் நிறுத்தத்துக்கு வருவோம், இல்லை என்றால் எங்களை இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. இந்த போர் முடிவடையாதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார். ஸோ இந்த போரை பற்றி ரொம்ப தெளிவான விளக்கங்களை சொல்லியிருக்கீங்க. என் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. நன்றி.